ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்காக நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எக்கனாமிக்ஸ் எக்ஸாமில் நாம் ஏன் நல்லா தான் எழுதியிருப்போம், ஆனால் நமக்கு வந்து மார்க்கே வந்திருக்காது. சரியா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது கீ ஆன்சர் பப்ளிக்கோட ஆன்சர் கீ இருக்குது பார்த்தீங்களா, அஃபிஷியல் கீயில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதாமல் மேபி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாஃப் எதிர்பார்க்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்கள் பேப்பரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்காம இருக்கும். சரியா, அதனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. சரியா, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து டைப் ஏ டைப் பின்னு சொல்லி 2 டைப்பில் கொஸ்டின் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இது மார்ச் 2024 ஆன்சர் கீ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, சப்போஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். 1 வேர்டை பொறுத்த வரைக்கும் அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நாம் 12th எக்கனாமிக்ஸில் முக்கியமாக சென்டம் எடுக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 1 மார்க். அப்போ 1 மார்க்கில் நம்ம கண்டிப்பாக 20 out of 20 ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா, அதை கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லைனா எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினாவே நீங்கள் 2 மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மணி, டிஃபைன் பிளாஸ்டிக் மணிங்கிற கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன கேஷ் கார்ட்ஸு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏன்னா நிறைய பேர் எக்ஸாமில் டிஃபைன் பிளாஸ்டிக் மணின்னு கொடுத்தா பிளாஸ்டிக் மணியை பற்றி எழுதுறீங்க. சரியா, ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும். அப்போ அதுக்கு 1 மார்க் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக நீங்கள் என்னன்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்ன, அதுக்கப்புறம் வந்து மாதிரி செல்ஃப் கன்சியூமர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் தமிழ் மீடியம் பசங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கோட ஆன்சர் கீ வந்து நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். சரியா, வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா அப்படின்னாவே போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவாக. அதையும் பாருங்கள். சீட் பாலுக்கு ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் வந்து இங்கே பார்க்குறீங்க. சரியா, ஏன்னா சீட் பால் கொஸ்டின் வந்து அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. சரியா, சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டும் நமக்கு கேட்கலாம். சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள் எப்படி வந்து எழுதியிருக்காங்க. பர்சனல் இன்கம், அதுக்கப்புறம் டிஸ்பாசிபிள் இன்கம்னா என்ன, அதுக்கு ஃபார்முலா மட்டும் எழுதினாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்பாசிபிள் இன்கம் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பாசிபிள் இன்கம் ஈக்குவல் டு கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேவிங். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதினா கூட போதுமானது. இதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே பாயிண்ட் போட்டு தான் என்ன பார்த்தா எழுதிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸு இதை வந்து நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதலாம், இல்லைன்னா பாக்ஸ் போட்டு எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, அதை தெளிவாக நீங்கள் என்ன பார்த்தா பார்த்துங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஃப்டிஐ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேஸ்ட்டு. சரியா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஷார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஐடிஐ. சரியா, இதில் வந்து 11 பாயிண்ட் இருக்குது. எனி 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதுமானது. அதுக்கப்புறம் சேரிட்டிஸ் ஆஃப் டேக்ஸு, கைண்ட் ஆஃப் கார்லேஷன். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இ பேங்கிங் தான் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிக்காச்சு பார்த்தீங்கன்னா 3 மார்க் பப்ளிக்கில் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் எழுதிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெஃப்ட், அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ். சரியா, இந்த எக்ஸாமில் மறந்துடாதீங்க, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணிட்டேன். சரியா, அதாவது இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சம்மை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ இருக்குது பார்த்தீங்களா, ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸு அது வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. எனி 5 பாயிண்ட்ஸ் இதில் எழுதிங்க அப்படின்னாவே போதுமானது. அதனால் ரொம்ப சிம்பிளாக எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா, அதுக்கப்புறம் இந்த ஏஎஸ்எஃப் கொஸ்டினுக்கு டயக்ராம் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரா பண்ணி ஆகணும். ஏன்னா டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. சரியா, இந்த டயக்ராமை நீங்கள் மறந்துடாதீங்க. டயக்ராமுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் WTO அண்ட் இந்தியா. சரியா, WTO அண்ட் இந்தியாவுக்கு வந்து எப்படி எழுதிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஓபி அக்கௌண்ட். சரியா, அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் தி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், இந்த ட்ரேட் சைக்கிள் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணி காட்டணும். அதுக்கு 1 மார்க் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதே மாதிரி நம்ம
46th கொஸ்டின்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஸ்னாப்சிஸ் போட்டிருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சூமர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சரியா, இதில் ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போது ஸ்கோப் ஆஃப் நேஷனல் இன்கம் சரியா, அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிளானிங் சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்மளோட பப்ளிக் எக்ஸாமில் இப்போயும் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்சர்ஸை நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ரிலேட்டடாக எழுதினா கூட என்னாச்சும் பார்த்தீங்கன்னா மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆக்சஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.